ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சான்றிதழும் கிடைக்கவில்லை. PM மோடி சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இதை நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஐயோ, எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. அது எதிர்க்கட்சிகளோட சதி. இப்போ மாநில அரசும் ஒன்றிய அரசும் நாடகம் ஆடி எங்களை தடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. டீம்னா மேட்ச்னா தெரியாம பைத்துக்கார சென்சார் போர்டு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது என்பது தாவேகாரருடைய தொண்டர்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டாலும் இங்க வந்து குத்த வச்சேன். ஏன்னா இதையும் ஸ்டாலின் தான் தடுக்கிறாருன்னு இவங்க ஏதாவது பரப்பி விட்டுருவாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. எனக்கு மூணு இல்ல ஸ்டாலின் வந்து பயன்ட்டாரு. போஸ்ட் பண்ணாச்சுன்னா நீங்க ஜல்லிக்கட்டுல பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்மிங் பார்க்கலாம். பெரிய கலவரம் உண்டா? யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். நீங்க தானே பாசிச பாஜக பத்தி கம்மியா பேசுறீங்க, இப்ப நல்லா டைட்டா பேசுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. தளபதி அண்ணனை பார்த்து பயமா, ரசிகர் பார்த்து பயமா? அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன, தம்பிங்க என்ன பண்ணுவான்னு தெரியும். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? திமுக ஆதரவாளர்கள் யாரும் சென்சார் போர்டுல கிடையாது. அதனால இவருக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் இன்னும் வரல அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டோமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. ஏய், ஓ இப்பதானே இதுதான் ஆரம்பிக்கும். அரசியல்ன்றது என்ன? படத்துக்கு ரிலீஸுக்கே என்னென்ன வேலை பண்றாங்கன்னு விஜய் இப்ப புரியும். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்கம் புடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? பூனை கிட்ட பயந்து போய் புலிக்கிட்ட மாட்டேங்கிற கதை தான் இருக்கு. ஆமா, உண்மையே இதுக்கு முழுக்க யாரு காரணம் பாத்தீங்கன்னா அது வருஷம் தான். ஏன்னா 41 பேர் இறந்தப்பே பார்த்தோன்னா முதல்வர் தெளிவாக சொன்னார், எந்த ஒரு தலைவனும் பார்த்தோன்னா தன்னோட தொண்டனை சாகடிக்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே அப்போ என்னன்னா அந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லைன்றது மாதிரி தான் அர்த்தம். அது அவங்க கேஸ் போட்டு தூக்கி போட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவனு பயந்துட்டானோ, ஐயோ நம்ம எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருங்க, ஒட்டு போதா ஓடி ஒழிச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. ஏன் இப்ப சொல்லுங்க, இப்ப சொன்னாங்க பாசிச பாஜக ஒழிக, ஜனநாயகனுக்கு காட்சி அனுமதி தராத பாசிச பாஜக ஒழிக. இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. கோபால் அப்படித்தானே? புரியுதுங்களா? நீங்க ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணி 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 தான் ஆளுமையா மாற முடியும். எடுத்த உடனே நான் நெஞ்சு நிமித்தின்னு போவேன் அப்படின்னா அப்ப அந்த பக்கமா போய் விளையாடுப்பா. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. நமக்கு சோர்ஸ் பார்த்தோன்னா இந்த படத்தை சென்சார் கொடுக்காம ஏன் அப்படி இழுக்கடிக்கிறாங்கன்னா அண்டர் டீலிங் தோட கதை இப்படி போகுதா. படத்தை பார்த்தோன்னா ரிலீஸ் பண்றோம், ஆனா சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. படத்துல படம் ரிலீஸ் பண்ணனா நீங்க பிஜேபியோட லைன்ஸ் வைக்கணும். ஆனா இவங்க சார் சொன்னாங்க பிஜேபி லைன்ஸ் வச்சு எவனும் ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படியா? சரி, அப்படின்னா நீங்க இன்னொரு வாய்ப்பு தர ஏடிஎம் கூட நீங்க அலைன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. ஆனா முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி. எடப்பாடியோ ஒட்டுமொத்த அணிலும் நான் சிஎம் வரணும்னு ஆசை இருக்கேன், எடப்பாடி எப்படியா ஏத்துப்பாங்க. சோ இதுதான் மெயினான இஷ்யூ. நாங்களால உட்காரு பங்கு நாங்களால உட்காரு, நீ டீ போடு. சரியா நீ டீ போடு, நாங்களால உட்காரு. உனக்கு விவரம் பத்தாது, ஒண்ணு ஏமாத்திடுவாங்க. இப்ப என்னன்னா தோழர், ஏடிஎம் கூட அலைன்ஸ் பண்ற, ஆனா முதலமைச்சர் பார்த்தோன்னா விஜய் தான். இபிஎஸ் சார் நான் சொல்றேன், அதெல்லாம் சின்ன பையன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. நானும் எவ்வளவு வருஷமா இருக்குன்னா முதலமைச்சர் இருந்த ஒரு ஆள் என்ன போய் விட்டுட்டு அவர் போய் அதெல்லாம் முடியாது அப்படின்ற. ஏண்டா மகனே, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். ஆனா இதெல்லாம் கடந்து ஏடிஎம் கூட கூட்டணி வச்சாலும் அது பிஜேபி கூட வைக்கிற கூட்டணி தான் சமம் உண்மையில. ஏன்னா இபிஎஸ் யாரு? அவரு அடிமை,
அடிமை கட்சி பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்ப பாரு பிரஷர் பிபிலாம் ஏறும் தாவேக்காக்கு. பிபி அதிகமானா மூல சூடாயி மூக்குல ரத்தம் வரும்பா. போட்டு இந்த நகையை வச்சு படம் பார்க்கறான். தற்குறின்னு நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை பார்க்க 20-25 வயசு மாதிரி தான் தெரியுது. ராக்கு கண் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்ப. முன்னாடிலாம் சென்சார் போர்டுல எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஏற்கனவே கலைஞர்களா இருக்கிறவங்க அப்படி ஆளுகளை நியமிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி டிபேட்ல என் கூட வந்து யாரெல்லாம் முட்டாத்தனமா பேசுறானோ அந்த சங்கிலாம் சென்சார் போர்டுல மெம்பரா இருக்கான். பராசக்திய அதே நாள்ல ரிலீஸ் பண்ணி திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அப்படி கேளுங்க. சென்சார் போர்டு சென்சார் சீக்கிரமா பண்ணாம சர்டிபிகேட் கொடுக்காம ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. யாராவே சொரணைய பத்தி பேசுறதே நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அந்த கிரௌட நம்பி தான் நீங்க படத்தை ரிலீஸ் பண்றீங்க. நீங்க தமிழ்நாடு அரசை நம்பி ரிலீஸ் பண்றீங்களா? உன் பிரச்சனை குமார், நீ மூர்த்தி தம்பிய போட்ட, அவங்க உன்ன போடுறதுக்கு அலையறானுங்க. இதுல நாங்க உள்ள பூந்தா கேங் வார் ஆயிடும். அப்ப சென்சார் போர்டு விஷயமா அதேதானா? சென்சார் போர்டு கூடாது. சென்சார் போர்டு ஒழுங்கா படம் எடுக்கணும். என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது? வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலம் எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்க வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. காசு கொடுத்தா தான் வீடு எந்திரிக்கும். சிபிஐல 12ஆம் தேதி விஜய் நேர்ல ஆஜராகணும்னு அவருக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். யோ ஆயா, எங்க சிபிஐ விசாரணை வேணும்னு யாருங்க மனு போட்டது? ஆளுகளை வச்சு அதை வச்சுனா தானே மனு போட்டாரு. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அதாவது அமித்ஷா வந்து கேட்டதாகவும் விஜய் என்ன முடிவு பண்ணிருக்காரு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. விஜய் கே சங்கல்ப் கி முட்டி பீச்சியே. என்னது விஜயா? ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, அமித்ஷா வாயிலேயே விஜய் பேர் வந்துருச்சு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தவொன்ன பழக்க தோஷத்துல தன்னோட சகசண்டியான விஜய் பேரை வந்து அமித்ஷா மேடையிலே சொல்றாரு. விஜய் பேரை கரெக்டா அமித்ஷா வந்து ஏன் சொல்லணும்? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் எப்பவுமே மறைமுகமான கூட்டணி உறவு உண்டு. அதேதான். விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு கூட்டணிக்கு வரேன்னு சொல்றது, 2வது ஆப்ஷன் அதுவும் கூட்டணிக்கு வரேன்னு சொல்றது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உண்மையாவே பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்களா விஜய்க்கு? சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டம் என்பதே பாஜகவினுடைய திட்டம் தான். நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்ச் போடுறானுங்க. செஞ்சிருவேன். இப்ப சிபிஐ கொடுக்கிற நெருக்கடி, சென்சார் கொடுக்கிற நெருக்கடி, இதெல்லாம் விஜய் கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லையே. இன்னும் தொடங்கவே இல்லையா? 12ஆம் தேதி ஏங்க 12ஆம் தேதி போறாருங்க விசாரணைக்கு. நீங்க வரல, இது அங்க. அவர் வந்து 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு கைது செய்யப்பட்டாருன்னா என்னங்க பண்ணுவீங்க நீங்க? சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டிதான். அதான் சமீபத்தில் விஜய் கூட பேசின மேடையில பிஜேபினாவே பாசிசம் பாயசம் சொல்லி எங்கிட்ட ஏமாத்தாதீங்க, அதெல்லாம் அப்படி கிடையாதுன்னாரு. இன்னைக்கு பார்த்தா அண்ணன் முட்டி போட்டுக்கிறாரு. யாருக்கிட்ட? பிஜேபி கிட்ட. ஹே, கையெழுத்து போடுறே இல்லையா, சொல்றே இல்லையா அப்படி. அதான் அதனால இதுதான பாசிசம், இதுதான் நம்ம பேசுறோம். தப்புத்தாண்டா, தப்புத்தான். உன் பேச்ச கேட்காத தப்புத்தான். நம்ம கிட்ட வரான், நிம்பல் தூயவன் ஆகுறான். அங்கே இருந்தா துஷ்மன் ஆகுறான். நம்ம சிபிஐ அனுப்புறான், இடி அனுப்புறான். வசதி எப்படி இப்படி கூட பண்ணலாம்ல? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். அதனால அவர் விசாரணைக்கு போனதற்கு பின்பு தானே அவருடைய மன உறுதி என்னன்னு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய வீரங்கிறத நம்ம கரூரிலே பார்த்துட்டோம். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். சரி, இதுக்கு சென்சார் போர்டு பின்னாடி ஒன்றிய அரசு இருக்கு, அவங்க கொடுக்குற நெருக்கடி தான் அப்படின்னு வெளிப்படையா ஏன் தாவைக்கல்ல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? அவ்வளவு தைரியமான ஆட்கள் இங்க யாருமே கிடையாதுங்க. நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. ஒருத்தனுமே கிடையாதுங்களா? எல்லாரும் கோழைகளா இருக்கிற ஒரு கட்சிங்க அது. யாராவது அங்க சொல்லுவானா? எல்லாத்துக்குமே செங்கோட்டையன் சேர்த்து சொல்றீங்களா? செங்கோட்டையன்லாம் எங்க அதெல்லாம் முடிச்சு உனக்கு கேசுங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து பாரு தூங்கின்னு இருக்கார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா
மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.